சொன்ன அந்த இஸ்லாம்ல சொன்ன ஒரு முறையை நம்ம குர்ஆனை படிச்சு இன்ஷா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்ஷா அவங்க கணவன் மனைவியோட வாழ்க்கை வந்து இன்னும் பிரைட்டாகவும் ஆகும். அதேமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து பரக்கத்தும் செய்வான். இன்ஷால்லா இதெல்லாம் நம்ம அமல் செய்வோம். இன்ஷால்லா ரமதான் மாதம் வர ஒரு நாளுக்கு வந்து இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த ஹதீஸ் ஃபார் எவ்ரிதிங். ஆல்வேஸ் நம்ம வந்து எப்போதும் நினைக்கக்கூடாது நான் நோன்பு வந்துட்டாவே வந்துக்கிட்டு நம்ம வந்து காலைல எந்திரிச்சு நோன்பு வைக்கிறது, நைட் வந்து நம்ம நோன்பு திறக்கிறது, அந்த மாதிரி நம்ம வாழ்ற நடைமுறையை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த நோன்பு. நம்ம வந்து பசியை மட்டும் ஆத்தி நம்ம வந்துக்கிட்டு நோன்பு வைக்கிறது பேர் நோன்பு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கேரக்டரையும் பார்ப்பான். ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்க, நீ நோன்பு வைக்கிற ஆனா உன்கிட்ட வர வார்த்தைகளை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னோட குணத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னோட கோவத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, நோன்பு வச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ நோம்புன்றது வந்து வெறும் பசியா ஆத்துறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்ற வாழ்க்கையோட நடைமுறையிலே தான் அந்த நோன்பு இருக்கு. அதுக்கு இந்த 30 நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அது எப்படின்னா வர திருப்பி இன்னொரு 11 மாதங்களுக்கு வந்து இன்ஷால்லா இது ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த கணவன் மனையோட